தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இந்த டிசம்பர் மாதத்துடைய 19ஆம் நாளாக இன்று முத்திபேறு பெற்ற 5ஆம் அர்பன் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே இறை அருளோடும் இறை இரக்கத்தோடும் ஏறக்குறைய 1310ஆம் ஆண்டிலே பிறந்தவராக 1370ஆம் ஆண்டு இவர் மரித்து ஆண்டவரிலே நல்ல ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஆற்றலாக பிறந்திருக்கின்றார். இறை வல்லமையோடும் இறை ஆற்றலோடும் இறை மகத்துவத்தோடும் இவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல பிரச்சனைகளை இவர் சந்தித்திருக்கின்றார். இவருடைய பழைய பெயர் வில்லியம். இவர் தன்னுடைய வாழ்விலே 1362ஆம் ஆண்டு அவிஞ்ஞான் என்ற அந்த இடத்திலே இவர் திருத்தந்தையாக பொறுப்பெடுக்கின்றார். அதற்கு முன்பாக 1336ஆம் ஆண்டு இவர் பாப்பினுடைய பிரதிநிதியாக செயல்படுகின்றார். பல இன்னல்களை சவால்களை இவர் சந்திக்கின்றார். பல மடங்களை துறவற மடங்களை இவர் கட்டி எழுப்புகின்றார். இவ்வாறாக ஏழைகளுக்கும் எளியவருக்கும் இவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். திருவையிலே பல மாற்றங்களை இவர் கொண்டு வந்திருக்கின்றார். பிரான்ஸ் தேசத்திலே இருக்கின்ற அந்த கர்தினால்மார்கள் இவர் ரோமை நகரிலே இந்த திருத்தந்தையருக்கென்று ஒரு இடத்தை உருவெடுக்கிற பொழுது பல சவால்கள் இவருடைய வாழ்விலே, ஏன் நீங்கள் ரோமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் திருத்தந்தைகளுக்கென்று பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற பெரிய குருக்கள் கருதினார்கள் இவரோடத்திலே சண்டை போட்டார்கள். இருந்தாலும் இவர் மன துணிவோடும் மன வலிமையோடும் ஆற்றலோடும் இந்த ரோமை நகரத்தை திருத்தந்தையருக்கு இவர் ஏற்படுத்தி உருவாக்குகின்றார். அங்கு பணி செய்கின்றார். பல சவால்களை சந்திக்கின்றார். கடவுளுடைய பிரசன்னத்தை தன் வாழ்நாளிலே கண்டு இறை ஆற்றலோடு இவர் இந்த வாழ்நாளிலே இந்த பெயரை அர்பன், அந்த 5ஆம் அர்பன் என்ற அந்த பெயரையும் இவர் தன்னுடைய வாழ்நாளிலே எடுத்து இறை வல்லமையோடும் இறை ஆற்றலோடும் நல்ல ஒரு முத்திப்பேறு பெற்றவராக திருவையிலே இந்த அர்பன் விளங்குகின்றார். இன்றைய இந்த வாசகங்கள் அனைத்தையும் நாம் பார்க்கிற பொழுது முதல் வாசகமானது இன்றைக்கு நீதி தலைவரோடு நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மனோவாகு, அவருடைய தான் குலத்தைச் சேர்ந்த அந்த மனோவாகு அவருடைய வாழ்விலே கடவுள் அவருடைய துணைவியாருக்கு வெளிப்படுகின்றார். இதோ நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், கலங்காதே, நீ மலடியாக இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு கடவுள் உனக்கு ஆசி வழங்க இருக்கின்றார். இதோ நீ ஒரு மகனை பெற்றெடுத்து நீ ஆண்டவருடைய இந்த ஒரு இரக்கத்தை பெற இருக்கிறாய். நீ திராட்சை ரசவோ மதுபானம் அருந்தாதே, தீட்டான எதையும் இல்லாமல் இரு, கடவுள் உனக்கு வெளிப்படுத்துகின்றார். உன்னுடைய பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்று சிம்சோனுடைய இந்த பிறப்பை பற்றி குறித்து சொல்லப்படுகின்றது. நற்செய்தியை பார்க்கிறோம். சக்கரியா எலிசபெத், சக்கரியா அபியா வகுப்பைச் சேர்ந்தவர். இங்கே எலிசபெத்தை பார்க்கிறது ஆரோனுடைய குலத்தைச் சேர்ந்தவர். இருவருமே கோயிலிலே ஒவ்வொரு நாளும் அல்ல பகலும் கடவுளோடு ஒன்றித்திருக்கின்றார்கள். கோயிலுக்குரிய பணிகளை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் சக்கரியாவுக்கு கடவுள் வெளிப்படுகின்றார். ஆனால் அவரோ, நானோ வயதானவன், நானோ முதியவன், என்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு அருள் கிடைக்குமா? அவர் கடவுளுடைய தூதருடைய பேச்சை அவர் நம்பவில்லை. அதனால் அவர் என்ன ஆகின்றார்? ஊமையாக்கப்படுகின்றார். ஆனால் எப்பொழுது அந்த திருமுழுக்கு யோவானுடைய அந்த பிறப்பிலே எப்பொழுது அவர் பேரை அவர் எழுதுகின்றாரோ அப்பொழுது அவருடைய நாவானது கட்டவிழ்க்கப்படுகின்றது. சக்கரியா பேசுகின்றார். அதான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பிலே பல புதுமைகளை பார்க்கிறோம். இவர் இயேசுடைய பிறப்பினுடைய ஒரு முன்னோடியாக, இயேசுடைய இந்த மெஸ்ஸியாவுடைய வருகைக்கு மக்களை ஆயத்தம் செய்யக்கூடியவராக ஒப்புரவு அருட்சாதனத்தால் மக்கள் அனைவருமே இயேசுவை ஆண்டவர் என, இயேசுவை மீட்பர் என ஏற்றுக்கொள்ள வேண்டும், தங்களுடைய பாவத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்பதற்காக அவருடைய ஒரு தூய்மையாக்கின்ற சடங்கிலே திருமுழுக்கு யோவான் மெஸ்ஸியாவுடைய வருகைக்கு மக்களை தயாரித்தார். அங்கு சிம்சோனுடைய பிறப்பை பார்க்கிறோம். அங்கும் அவருடைய வயதான காலத்தில் குழந்தை இல்லை. இங்கும் கடவுளுடைய ஒரு ஆற்றலை சக்கரியா எலிசபெத் முதிர்ந்த வயதிலே அவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். இவ்வாறாக கடவுளுடைய இந்த அருளானது வெளிப்படுகிறது. எந்த அளவுக்கு இந்த மனிதனுடைய வாழ்விலே கடவுள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றார். இறை ஆற்றலோடும் இறை நம்பிக்கையோடும் ஆளுகின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றார். அதான் திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம். அவர் உண்மைக்கு நேர்மைக்கு சார்ந்து பகிர்ந்தவர். அவருடைய பெற்றோர் இருவருமே நேர்மையோடு வாழ்ந்தவர். சக்கரியா எலிசபெத் நேர்மையான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை. அந்த கடவுள் அங்கு அவர் வெளிப்படுகின்றார். திருமுழுக்கு யோவான் வழியாக உண்மைக்கு நீதிக்கு குரல் கொடுத்தவர், தலை வெட்டப்பட்டவர். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்விலே கடவுளுக்கு சான்று பகர்ந்தவர், இயேசுவை அறிவித்தவர், இயேசுவை முன்னோடியாக வாழ்ந்தவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு இயேசுடைய பிறப்பை இன்றைக்கு நாம் அறிவிப்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் நம்மை இன்றைக்கு தயாரிக்கின்றோம். நம்முடைய இந்த 2025 இந்த யூபிலி ஆண்டிலே இன்றைக்கு நம்முடைய இந்த கிறிஸ்துடைய பிறப்பு, இன்றைய நவீன இந்த காலத்திலே இயேசுடைய பிறப்பு ஒரு எளிமை, தாழ்ச்சியும்
கீழ்ப்படிதலும் சமூகத்திற்கு இன்றைக்கும் நாம் ஒரு பணியாளராக நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்வோம் என்ற ஒரு தயாரிப்பிலே நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதிலே, இயேசு உள்ள குடியிலே அவர் பிறக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கு நாம் அனைவருமே இயேசுவை இந்த பிறப்புக்கு நம்மை தயாரிப்போம். அது இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆசீர்வதிக்கின்றார். இறை அன்போடும் இறை ஆற்றலோடு நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வு பல்வேறு இழப்புகள், எங்கு பார்த்தாலும் வெள்ளத்துடைய பாதிப்புகள், எங்கு பார்த்தாலும் இழப்புகள், தவிப்புகள், ஆண்டவர் நம்மை அரவணைத்து அன்போடு நம்மை வழிநடத்த ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இதை முத்திவேறு பெற்ற தூய 5ஆம் அருவனுடைய இந்த நினைவு நாளிலே இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடி வந்து ஜெபிக்கிறோம். அவருடைய அந்த நேர்மையான வாழ்வு, அந்த அவையினாலே திருத்தந்தையாக அவர் பணியாற்றிய விதம், அவருடைய அந்த பணி வாழ்வு, அவருடைய ஜெப வாழ்வு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்களும் இறையர்களோடு நேர்மையோடும் எவ்வாறு மனோவாகு தூயவராக தன் வாழ்நாளிலே கடவுளுடைய பிரசன்னத்தை கண்டாரோ, அவருடைய துணைவர் வழியாக கடவுள் வெளிப்படுத்தினாரோ, சிம்சோனுடைய அந்த பிறப்பிலே கடவுளுடைய அந்த அற்புதத்தை பெற்றது போல இங்கு செக்கரே எலிசபெத் இவருடைய வாழ்விலும் திருமலுக்கியவான இந்த பிறப்பு வழியாக கடவுளுடைய அன்பை பெற்றது போல இன்றைக்கு அநேக வாழ்விலே நடக்க முடியாத காரியங்களை எல்லாம் நல்லா செய்யக்கூடியவர் ஆண்டவர் எப்பொழுது நம்மத்திலே இருக்கின்றார், நம் நடுவில் வாழ்கின்றார். இது இம்மானுவேல், இதை பிறக்க இருக்கின்றார். நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் அலுவலகத்துக்கும் பொருள் வளத்துக்கும் குடும்ப சமாதானத்திற்கும் இன்னும் தீய சக்திகள் மாற என்று பல்வேறு இந்த இறை இறக்கத்துடன் இந்த நவநாளை ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த வெள்ளிக்கிழமையிலே தங்களுடைய பிள்ளைகள் மனமாற வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவர் மனைவி முற்றிலும் மனமாறி இதோ ஆண்டவரை நம்பி இதோ இயேசுடைய பிறப்புக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிற உள்ளங்களிலே நல்ல நன்மைகளும் உறவுகளும் இன்னும் அனைத்தையும் சீர்படுத்த தேவையான கிருபையை இந்த நாளிலே நிறைவாய் கொடுத்து இந்த யூடியூப் ஜெப ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே அமைதியும் அன்புறவும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, உடல் உள்ள சரீர பலத்தை கொடுத்து வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமென்.